சமூக வலைதளத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இந்த நடவடிக்கை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. கரூர் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பதிவுகளை பதிவு செய்த 25 சமூக வலைதள கணக்காளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் கருத்து மற்றும் வீடியோக்களை பதிவிடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை, அதாவது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பும் வகையில் செய்திகளை பதிவு செய்த 25 சமூக வலைதள கணக்குகள் வைத்துள்ள நபர்கள் மீது பெறப்பட்ட புகார்களின் பேரில் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும் மீறி செயல்படும் நபர்கள் மீது உரிய கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.